கலைஞர் தமிழை பயின்று பயின்று கவிஞர்களானார் பல பேர்கள். கலைஞர் வசனம் பேசி பேசி நடிகர்களானார் பல பேர்கள். கலைஞர் பேசும் பேச்சை கேட்டு தமிழர்களானார் பல பேர்கள். தலைவன் வகுத்த வழியில் வென்று தளபதி முதல்வர் ஆனார்கள். கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. கலையும் மொழியும் இனமும் வளர காலம் படைத்த தேனாறு. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். நமது உயிர் தலைவர் முத்தமிழறிஞர் நம் மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவு நாளை முன்னிட்டு இந்நிகழ்வின் முதலில் அவரது திருவுருவப்படத்திற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் பிரகாஷ் அவர் தலைமையில் நகரமன்ற தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். அனைவரும் எழுதிட்டு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞரின் வீர வணக்கம், முத்தமிழறிஞர் கலைஞரின் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வீர வணக்கம், முத்தமிழறிஞர் கலைஞரின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம், மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம், மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம். நாட்டை ஆண்ட பொழுதும் அவர்க்கு வள்ளுவர் குரலே வாய்ப்பாடு. கோட்டையாண்ட பொழுதும் அவர்க்கு கோடம்பாக்கம் தாய் வீடு. நாட்டை ஆண்ட பொழுதும் அவர்க்கு வள்ளுவர் குரலே வாய்ப்பாடு. கோட்டையாண்ட பொழுதும் அவர்க்கு கோடம்பாக்கம் தாய் வீடு. ஆரூர் வீதியில் புழங்கி நின்றார் பள்ளி வயதிலே கொடி தாங்கி. ஆரூர் வீதியில் புழங்கி நின்றார் பள்ளி வயதிலே கொடி தாங்கி. கடற்கரை மணலில் உறங்குகின்றார் காலம் தாண்டிய புகழ் தாங்கி. கடற்கரை மணலில் உறங்குகின்றார் காலம் தாண்டிய புகழ் தாங்கி. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. கலையும் மொழியும் இனமும் வளர காலம் படைத்த தேனாறு. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை தலைவர் நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்என் அசோன் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கும். என்றும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேராற்றல் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. ஒட்டுமொத்த தமிழினத்தின் பாதுகாவலர், நவீன தமிழ்நாட்டை தட்டி தட்டி செதுக்கிய சிற்பி,
தமிழை திறம்பட கையாண்ட படைப்பாளர், செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்த தமிழின போராளி, நம் உயிர்நேயர் தலைவர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. தனது 13ஆம் வயதில் இதே திருவாரூர் தெற்கு வீதியில் புலி வில் கயல் கொடியேந்தி தமிழ் கொடியேந்தி ஓடி வந்த இந்து பெண்ணே கேள், நாடி வந்த கோழையுள்ள நாடு இது வல்லவே என்று தனது சமுதாய பணியை ஆரம்பித்து தனது 95 வயது வரை இந்த தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாடுபட்டவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா வழியில் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் உருவாக்கிய திட்டங்களும் திராவிட கொள்கைகளும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் மனிதநேய தத்துவமாக திகழ்கிறது. நம் இனத்தலைவர் கலைஞர் அவர்கள் நீண்ட தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றவர், 5 முறை முதல்வர், ஆயுள் முழுவதும் முத்தமிழ் அறிஞர். நாற்காலியில் அமர்ந்ததால் மட்டும் அவர் முதல்வர் இல்லை, அவர் பல வகையில் முதல்வர். இந்தியாவிலேயே காவல்துறை நண்பர்களுக்கு வாரியம் அமைத்த முதல்வர் அவர்தான். ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் சட்டத்திற்காக பல்கலைக்கழகம் தொடங்கிய முதல்வர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த பல்கலைக்கழகத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் பெயர் சூட்டிய முதல்வரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். ஆசியாவிலேயே கால்நடைகள் மற்றும் விலங்குகள் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்த முதல்வர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை அளித்த முதல்வர் நம் தலைவர் அவர்கள்தான். பெண்களுக்கு உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீடும் அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கிய முதல்வரும் நம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய இன்றைய முதல்வர் சமூக நீதி சரித்திர தளபதி அவர்கள் பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலேயே இலவச கேஸ் திட்டமும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டமும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வழங்கிய முதல்வர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களுக்கும் கலைஞர்கள் தான் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்தந்த மாநிலங்களில் சுதந்திர தினத்தன்று ஆளுநர்கள் தான் கொடியேற்றி வந்தார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் சுதந்திர தினத்தன்று முதல்வர் கொடியேற்றலாம் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இன்று இந்தியா முழுக்க அந்தந்த மாநில முதல்வர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே திருநங்கைகளுக்கு வாரியம் அமைத்த முதல்வர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தலைவர் கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. கலைஞர் அவர்கள் மறைந்த அன்றைக்கு பாராளுமன்றத்தின் 2 அவையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. பாராளுமன்றத்தின் மேல் உள்ள தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. ஆனால் ஒரு முறை கூட பாராளுமன்றத்திற்கு செல்லாதவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இந்த தலைவருக்கு பாராளுமன்றத்திலேயே மரியாதை கிடைத்தது. அதுதான் முதல் முறை. என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வழியில் தமிழ் மொழி தமிழில் எழுதி பேசியதற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று வருகிற போது அதை எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய தமிழ்நாட்டிலேயே செய்து காட்டி கலைஞர் முன் உதாரணமாக திகழ்ந்தார். அது இந்திய ஒன்றியம் முழுவதும் அவரது புகழை கொண்டு சேர்த்தது. அப்படி எல்லாவற்றிலும் முதல்வராக திகழ்ந்தார். எல்லாவற்றையும் முதன்முறையாக செய்தார். முதல் தரமாக மக்கள் பணியாற்றினார். மாதிரியாக மக்கள் பணியாற்றினார். காலத்தால் அழியாத காவிய தலைவர் அவர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அந்த நினைவு நாளை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக இங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தருகின்ற திருவாரூர் திராவிட முன்னேற்ற நகர செயலாளர் பிரகாஷ் அவர்களும் நகரமன்ற தலைவர்களும் மற்றும் நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சகோதரர் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அண்ணன் சீனிவாசன் அவர்கள் மற்றும் இங்கே வருகின்ற அறக்கட்டளையின் அனைத்து நண்பர்களும் மற்றும் தாய்மார்களும் அனைவரையும் வருக என வரவேற்று இங்கே அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர துணை செயலாளர் ஐயா தர்மதாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய 6வது நினைவு நாள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, நகர செயலாளர் அறிவித்தவர் வாரை அவர்களே, நகரமன்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஏற்பாடு செய்திருக்கின்ற வழக்கம் போல்
எப்பொழுதுமே கலைஞருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் மிகச் சிறப்பாக அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர் அசோகன் சார் அவர்களே, கலைஞருடைய புகழை அவருடைய புகழை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கின்ற அருமை பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் இந்த மாநிலத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு மனிதன் உழைப்பால் உயர முடியும் என்பதற்கு உதாரணம் இந்தியாவிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞரைத்தான் சொல்ல வேண்டும். ஏதோ இந்த மண்ணுக்கு உரியவர், இந்த மண்ணின் மைந்தன் என்பதற்காக நாம் சொல்லவில்லை. மாறாக உழைப்பு என்றால் அவரைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் தன்னுடைய கல்லறையிலே ஓயாமல் உழைத்த ஒரு மனிதன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன்னுடைய கல்லறையிலே அந்த வாசகத்தை அவர் எழுத சொன்னார். அவர் தூங்குவது எவ்வளவு நேரம் என்று யாருக்குமே தெரியாது, அவர் மனைவிமார்களுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விழித்திருந்து திரைக்கதை வசனத்திலிருந்து தொடங்கி கவிதைகளிலே தொடங்கி காப்பியங்களிலே தொடங்கி ஏறத்தாழ 5526 பக்கங்களை எழுதி முடித்த ஒரு மாபெரும் தலைவர். பேச்சுரைகள் விந்தகளை செய்தாரா, எழுத்துறைகள் விந்தகளை செய்தாரா என்ற ஒரு போட்டி பட்டிமன்றம் வைத்தோம் என்று சொன்னால் மிக கடுமையான விடை என்பது கிடைக்காமல் இருக்கின்ற ஒரு பட்டிமன்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட அவருக்கு கடற்கரையிலே அவர் எழுதிய அந்த பேனா வைப்பதற்கு கூட இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் இருக்கார் என்று சொன்னால், சிந்தனையாக இருக்கார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தமிழர்களே அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் விரலசைத்து எழுத்துறைகள் விந்தைகளை செய்தாய் என்று அறிஞர் அண்ணா இறந்த பொழுது அவர் எழுதிய அந்த கவிதை வரிகள், நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் என்று அண்ணா இறந்த பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். அப்படி என்று சொன்னால் நாவா அல்லது எழுத்தா என்று பார்க்கின்ற பொழுது இரண்டுக்குமே கடுமையான போட்டி என்று வருகின்ற பொழுது அவரை பற்றி நாம் ஒரு மதிப்பிடவே முடியாது. ஒரு மாபெரும் சாதனையை படைத்த அருமை தோழர். இங்கே வரவேற்புரையே அருமை என்பவர் வசவர்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் தேர்தலிலே தோல்வியே காணாதவர். சட்டமன்ற தொகுதியிலே 12 முறை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கின்றார். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். இந்தியாவிலே யாரும் கொண்டு வராத முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். எப்படி இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்பது கனடாவிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி உலகமே வியக்கின்ற அந்த பள்ளிக்கூட உணவு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாக தன்னுடைய மூளையிலே பதிய வைத்தவர் அவர். ஒரு முறை அரசு ஊழியர்களெல்லாம் அவர் 1991 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 96 கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். 2001 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 2014 மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது 2001 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பொழுது கஜானா காலியாகிவிட்டது. எனவே கடுமையான நிதி நெருக்கடி தமிழ்நாட்டிலே. கலைஞரை கேட்கின்றார்கள், இப்படி மோசமான நெருக்கடி போட்டுவிட்டதே, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு கூட பணம் இல்லையே, விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு இவருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகப் போகின்றது, கஜானா காலியாகிவிட்டது என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை அதுதான். அவரை போன்று பதில் சொல்வதற்கு தமிழ்நாட்டு உலக இந்தியாவிலே ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். கஜானா காய்தான், கருணாநிதியின் மண்டை காலில்லை என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வார்த்தையுடைய பதில் என்பது அப்படித்தான் இருக்கும். எவ்வளவு அறிவு பாருங்க, கஜானா காய்தான், ஆனால் கருணாநிதியின் மண்டை காலி அல்ல என்று சொல்லி உடனடியாக திட்டங்களை கொண்டு வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்து இந்தியாவை ஆச்சரியப்படுத்தினார் சாதனையில். அது மட்டுமல்ல, தொழிலாளர்கள் உழைக்கின்ற நேரம் 8 மணி நேரம், 8 மணி நேரத்தை விடுப்பாக அறிவித்து ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக அறிவித்தவர் அவர்தான். அவர் திட்டங்களுடைய பட்டியல் எவ்வளவோ போடலாம், அது சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் கூட போகாது. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் சொல்லுவார்கள் த பெஸ்ட் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார்கள். ஜவஹர்லால் எழுதிய புத்தகத்தை சொல்வார்கள். ஆனால் அதை விட அது ஒரு வரலாறு அல்ல, அவருடைய வரலாறு அல்ல. ஒரு வரலாற்றை இந்தியாவில் வரலாறு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து புத்தகத்தை படியுங்கள். கலைஞருடைய நினைவு நாளிலே காசு உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் வாங்கி தயவுசெய்து புத்தகத்தை படியுங்கள்.
அது இந்திய வரலாறு அல்ல, தமிழ்நாட்டு வரலாறு அல்ல, உலக வரலாறு என்ற புத்தகம்தான் அந்த கலைஞருடைய நெஞ்சுக்கு நிதி. 1924 கலைஞர் பிறந்த பொழுது அவர் ஒரு பட்டியலை போடுகின்ற பொழுதுதான் தெரிகின்றது, நான் பிறந்த ஆண்டில்தான் மாமது லெனின் மறைந்தார் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு முறையும் ஆண்டுகளை சொல்லுகின்ற பொழுது அந்த ஆண்டிலே இருந்த அந்த நிகழ்ச்சியை உலக நிகழ்ச்சியை வதித்திருப்பார். எவ்வளவு பெரிய இதற்கெல்லாம் எப்படி தேட அவர் எப்படி தேடி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக இருக்கும். அதனுடைய நான் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். நான் 2013 நான் திருவாரூர் நகரத்தில் நான் போஸ்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீரென்று எனக்கு மாற்றலாகி ப்ரமோஷன் மெட்ராஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. மெட்ராஸுக்கு பணியாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது சென்னை நகரத்தில் ஒரு போட்டு வைத்தார்கள். 2013 ஒரு போட்டு வைத்தார்கள். கலைஞருக்காகவே 90. எனவே சென்னை வாசிகளுக்கெல்லாம் கவிதை எழுதுகின்ற ஆற்றல் கிடையாது. எப்பொழுதுமே கிராமத்தில் பிறந்தவனுக்கு குழந்தைகள் பகுதியில் பிறந்தவனுக்குத்தான் கவிதை. அந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது, நதிகளை பார்க்கின்ற பொழுது, புல்வெளிகளை பார்க்கின்ற பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கின்ற பொழுது, சந்திரனை பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் கற்பனை ஊற்று என்பது வரும். ஆனால் சென்னை வாசிகளுக்கெல்லாம் கற்பனை என்பதே இருக்காது. எனவே சென்னை வாசிகளுக்கு ஒரு கற்பனை ஊட்டுகின்ற விதத்திலே, ஒரு கற்பனை ஆற்றலை வளர்க்கின்ற விதத்திலே ஒரு கவிதை போட்டியை வைத்தார்கள். அந்த கவிதை போட்டிலே நான் சென்னை வாசி என்ற முறையிலே கலந்து கொண்டேன். திருவாரூர் வாசி தான் இருந்தாலும் சென்னை வாசி என்ற முகவரியை கொடுத்து தேனாம்பட்ட U18 PNT குவார்டர்ஸ் என்று சொல்லி ஒரு முகவரியை கொடுத்து ஒரு கவிதையை நான் எழுதினேன். எனக்கு அந்த கவிதை பரிசு கிடைக்கவில்லை. மாறாக ஆறுதல் பரிசு என்பது எனக்கு அந்த கவிதையை கிடைத்தது. நான் அவரிடம் கேட்டேன், கவிதை மிக சிறப்பாக எழுதினேன், எனக்கு ஆறுதல் பரிசு கிடைத்தது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரு 4 வரி நீங்கள் எழுதியிருந்தீங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களுடைய நெஞ்சில் இருந்த அந்த எண்ணத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். அந்த கவிதையை நான் தயவுசெய்து இங்கே படிக்கின்றேன். நான் கவிஞன் அல்ல, கவிதை எழுதியது கிடையாது. அதற்காகத்தான் எனக்கு பரிசை கொடுத்தார்கள். எனக்கு திருக்கோவிலில் முளைத்த திருவிளக்கே, தமிழ் பாரினை ஆள வந்த தமிழ் குலவிளக்கே, ஆகவே உங்களுக்கு 90. ஆகா மகிழ்வு ஆனந்த கூத்தாடுகிறது மனம். தேர்வு மீது போராட்டம் நடத்தினாய், போர்டு பள்ளியில் இடம் தர மறுத்ததால் ஆரூர் கமலாலயத்தில் வீழ்வேன் நடத்திய அறப்போரால் அதிர்ந்தது ஆரூர் மண். அஞ்சும் பெற்றெடுத்த அஞ்சா நெஞ்சரே, முத்து விழல் பற்றெடுத்த முத்தே, முரசொலியை திக்கட்டும் பரப்ப இளமை முயற்சி அடேயப்பா எத்தனை பாடு. தீட்டிய திரைப்பட வசனங்கள் உன் மூளையை உயிர்த்தது பொழுது ஈட்டியாய் பாய்ந்ததால் பகுத்தறிவு ஒளி வந்தது. அம்பாள் எந்த இடத்தில் பேசினாள், அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் என்று பராசக்தி வசனத்தால் இந்த பாயே அதிர்ந்தது. மனோர வசனம் உனக்கு மகுடம் தந்தது. காகித ஓடம் கடலில் விளக்கவிட்டு காகிதப்பு மணக்காது, காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காது என்று கர்ஜனையால் தமிழகத்திலே திராவிடம் வளர்ந்தது. வடசொல் அகற்றிட நீ சந்தித்த இடர்பாடுகள் எத்தனை. கள்ளக்குடி பெயர் மாற்ற தலை வைத்த வல்லமை யாருக்கு இங்கே வரும்? விடுதலை புரியாரிடம் வீரம் கற்றாய், குடியரசு அண்ணாவிடம் குணங்கள் கற்றாய். குளித்தலையில் தொடங்கிய தேர்தல் வெற்றி குண்டுவிட்ட வழக்காய் குறைவின்றி பிரகாசிக்கின்றது. சட்டசபை உங்கள் பேச்சு சல்லடையாய் பகவரை துளைக்கும், தேனடையாய் கேட்போருக்கு தித்திக்கும். கண்ணொளி தொடங்கி காணும் தொலைக்காட்சி வரை எண்ணற்ற படைப்புகளை எண்ணி பார்த்தால் இன்னும் சாதிக்க இதயம் துடிக்கின்றது. இரங்கல் கவிகளால் இதயத்தை புரிந்தவரே, இதையும் தாங்க ஏதனாய் எமக்கு இதயம். அண்ணாவிற்கு அஞ்சலி. அகிலமே போற்றுகின்ற நீயோட இடங்களுக்கும் இடையவரும் தமிழ்நாட்டு என்று கலைவாணருக்கு அஞ்சலி. இப்படி எத்தனையோ பேருக்கு அஞ்சலி. பூதபாண்டி ஜீவா, நான் சார்ந்திருக்கின்ற பொதுவுடைமை இயக்கத்துடைய ஜீவாவை இழந்த பொழுது அவர் எழுதிய கவிதை என்பது அப்படியே பொற்கரங்களால் போற்றப்பட வேண்டிய ஒரு கவிதை. பூதபாண்டி ஜீவாவுக்கு நீங்கள் எழுதிய கவிதை புகழ் உண்டா? காமராஜர் அஞ்சலி தந்த உங்களை மிஞ்சல் உண்டா? தட்டி கொடுத்து தம்புகளை வேலை வாங்கும் அண்ணன் அவனிலே உங்களைப் போல் உண்டா? ஆபிரகாம் லிங்கனுக்கு அடுத்தபடியாய் தோழி கண்டு தோழாத மனம் படைத்த மாவீரரே, குரல் ஓவியமும் தொல்காப்பியமும் தந்த சங்கப்புலவரே, அஜந்தா ஓவியம் போல் உன் படைப்புகள் அறியாத ஒன்று. அண்ணா அறிவாலயமும் அண்ணா நூலகமும் எந்நாளும் அறியாத தாஜ்மஹால்கள். அண்ணா அறிவாலயமும் அண்ணா நூலகமும் எந்நாளும் அறியாத தாஜ்மஹால்கள். அருமை தலைவரே, நான் பிறவி கவிஞன். எனக்கு பரிசு வைத்தது காரணம் இந்த கடைசி நாள் நான் முடிக்கிறேன். எனக்கு சொன்னார், நீங்கள் இந்த கடைசி 4 வரிக்கெல்லாம் உங்களுக்கு பரிசாக கொடுத்தா அப்படின்னாரு. நான் பிறவி கவிஞன் அல்ல. நான் சொல்கிறேன், நான் பிறவி கவிஞன் அல்ல. உங்கள் பிறந்த நாளில் பிறந்த கவிஞன்.
உங்கள் பிறந்த நாளில் பிறந்த கவிஞன், உங்களை வாழ்த்துகின்ற கவிஞனாக நான் உருமாறினேன். கவிதையால் வாழ்த்தை தடுமாறிய பொழுது, கவிதை எழுத வாழ்த்து தடுமாறிய பொழுது உங்களுடைய வரிகள், உங்களுடைய வாழ்க்கை எனக்கு வரிகளை கொடுத்தது. மன்னிக்கவும், உங்கள் புகழ்வாடும் வரிகள் தான் எனக்கு கவிதைகளை தந்தது. வரலாற்றாய் வாழ்பவரே, 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று மனதாக வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அந்த கவிதையை முடித்தேன். ஆதல் பரிசு கிடைத்தது. உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய நினைவு நாளிலே 1952 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய காமராஜர் இறந்த பொழுது அவர் கவிதை பாடினார். 1952க்கு பின்னால் பக்தவசலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தார். அவருக்கு பின்னால் அவர் இறந்த கவிதை வாசித்தார். பக்தவசலத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். அவரும் இறந்ததற்கு பின்னால் கவிதை வாசித்தார். அந்த அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர் முதலமைச்சரானார். கலைஞருக்கு பின்னால் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அவர் இறந்த பொழுது அவருக்கும் இரங்கல் பாவை எழுதினார். அதற்கு பின்னால் ஜானகி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தார். அவருக்கும் இரங்கல் எழுதினார். ஜானகி ராமச்சந்திரனுக்கு பின்னால் அவர் முதலமைச்சரானார். அதற்கு பின்னால் ஜெயலலிதா வந்தார்கள். ஜெயலலிதா இருந்த பிறகும் முதலமைச்சர். எத்தனையோ பேருக்கு எல்லோருக்கும் கவிதை எழுதார்கள். ஆனால் கலைஞர் சொன்னார், நான் எழுதிய கவிதைகளே, இரங்கல் கவிதைகளே, எனக்கு பிடித்த கவிதை என்று சொன்னால் அது என்எஸ் கிருஷ்ணனுடைய கவிதை என்பது என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ச்சி உடமாக எழுதிய கவிதை. அந்த கவிதையை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த கவிதையை நான் படிச்சுட்டு, நான் படித்த பள்ளிக்கூடத்திலே 6வது 14வது வரையும் அந்த கவிதையை நான் பேசினேன். அந்த கவிதையை பேசுவதற்கு முதல் பரிசு கிடைத்தது. இப்பொழுது போன வாரம் எங்களுடைய பள்ளியுடைய பொன்விழா ஆண்டு மன்னாடி பிண்டசூர் நடந்துச்சு. நான் போயிருந்தேன். அப்படி வாத்தியாரை என்னை கூப்பிட்டு, தயவுசெய்து இந்த கவிதையை நீ படித்து போப்பா என்று சொன்னார். எனக்கு உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. பணிப்பார்வை, தனிப்பேச்சு, தனித்திறமை, இனிப்போடு இழுகாட்சி தருகின்ற இசைப்புலவன், அழைக்கின்ற போதெல்லாம் மக்கள் பணிபுரிய வருகின்ற நற்றொண்டன், தழைக்கின்ற செந்தமிழன், மழைகலத்தால் மாநாடு காக்கின்ற வள்ளல், உழைக்கின்ற ஒரு பேரே பெரும்பேறு எனக் கொண்ட தமிழேறு, கலை உலகின் தனிவேந்தன், அழகலாம் உள்ளம் நிலைகுலை நிலைவிடுத்து நீங்காத தூள் கொண்ட கொடுமை என்னே, ஏழைகளை சிரிக்க வைத்தான், கோழைகளை உணர வைத்தான், எமையெல்லாம் கதற வைத்து இறப்புடு எகிவிட்டான், தங்களுடைய குணத்தினே தமிழகத்தின் விடுவிளக்கே, அங்கமெல்லாம் புதைக்க வைத்து அழகேடு என்மறைந்தாய், நீரோடு நிலைநிலைக்கும் வெளியவரும் தமிழ்நாட்டில் சீரோடு வாழ்ந்து வந்த கலையரசே, நீ வேரோடு சாய்ந்து விட புயல் வீசும் இனமுழந்தால் கோடான கோடிகளம் அப்புகை தடுத்திருக்கும் எதிர்ப்புகளை ஏகப்பாடு விட்டு இன்ப திராவிடத்தில் விடுதலைக்கு தலைவதாங்கும் என் தலைவர் அண்ணாவின் அறிவிப்பேன் என உழைத்து எழுந்துவிட்டாய், அதற்குள் சாவின் மனிதர்களே விழுந்துவிட்டாய், புத்தாண்டே புகழ்மணியே உன்னை போன்று மீண்டும் இங்கு மனிதர்கள் பிறக்க வேண்டும் என்று வேண்டும் என்று சொல்லி அந்த கவிதையை முடிப்பார். கலைவாணருடைய இந்த கவிதை என்பது எனக்கு பரிசை தந்தது. எத்தனையோ பேர் அவரால் பாராட்டப்பட்டார்கள், எத்தனையோ பேர் புகழப்பட்டார்கள். நானும் ஒருவன். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பினை அளித்த, தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் அசோகர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் முத்தமிழ் பண்பாட்டு பாசறை தலைவர் ஐயா ஆரூர் சீனிவாசன் அவர்களை பேச அழைக்கிறோம். மருங்கு கொண்டு சிறந்தார்ப்பு அணிப்பு ஆடை அது போர்த்த கருங்கையக்கன் வெளித்தோல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று உலகம் காவேரியை போற்றி புகழ்வதைப் போல தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, 315 நாடுகளில் இன்றைக்கு போற்றப்படுகிற ஒப்பில்லா தலைவர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியின் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அசோகன் அவர்களே, திருவாரூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களே, திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் உடலால் மறைந்து உள்ளத்தால் நிறைந்து தமிழகத்தில் மட்டுமல்ல உலகில் இருக்கிற 315 நாடுகளிலும் இன்றைக்கு அவர் புகழ் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திருவாரூர் முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் எதற்கு சொல்கிறேன் என்றால், தலைவர் கலைஞர் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் மிக அருகில் கையால் தொட்டு பார்த்து பழகிய கல்லூரி மாணவனாக, பள்ளி மாணவனாக, அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பாளனாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் களப்பணியாளராக பார்த்து மகிழ்ந்த நான் இன்றைக்கு அதே இயக்கத்தின் இன்னொரு பிரிவிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நான் படித்திருக்கிற கல்லூரி படிப்பு எனக்கு கிடையாது.
அவர் இல்லை என்றால் இந்த சீனிவாசன் இல்லை. ஏனென்றால் அதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை இன்றைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கு வந்திருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்தில் நம்முடைய மங்கையர் குல திலகங்கள் மிக அதிகமாக இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிற போது மகளிருக்கு கலைஞர் என்ன செய்திருக்கார் என்ற ஒரு கேள்வி என் மனதுக்குள்ளே வருகிறது. ஆபிரகாம் லிங்கன் பெண்களுக்காக பாடுபட்டார், வின்ஸ்டன் சர்ச்சில் பாடுபட்டார், பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாட்டில் செய்து முடித்தவர் 1989ஆம் ஆண்டு 1929ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர்களை உருவாக்கிய பெரியார் அவர்கள் பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும், பெண்கள் சாதாரண பிரிவுகள் அல்ல, இந்த உலகை உருவாக்கக்கூடிய பெண்கள் என்று சொன்னபோது அதை பற்றிய சிந்தனைகள் ஆங்காங்கே தவிடுபடியாக கொண்டிருந்த வேளையில் தலைவர் கலைஞர் ஒருவர் மட்டும்தான், அண்ணா கூட அந்த சட்டத்தை கொண்டு வராத வேளையில் கலைஞர் 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு, பெண்களும் இந்த நாட்டில் மனிதர்கள் தான் என்று எடுத்துக்காட்டி இந்த உலகத்திற்கு பெண்களை உயர்த்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர்கள் தான். இன்றைக்கு பல குடும்பங்களிலே பெண்கள் எனக்கு சொத்து தேவை என்று கேட்கிறார்களே, அதை கேட்க வைத்தவர் சட்டத்தால் கலைஞர்களாம். அதற்காக தாய் குலத்து பெருமக்களே, உங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சிந்தித்து செயல்படுத்துவதற்கு சட்டத்தால் உருவாக்கி பெண்களை உயர்த்தி காட்டிய பெருமை தலைவர் கலைஞர்களைத்தான் சாரும். இந்த உலகம் உள்ளவரை, கார் உள்ளவரை, நீர் உள்ளவரை போற்றப்படுகிற ஒரு தலைவராக கலைஞராக இருப்பார். அப்படி பேசுகிற போது அந்த கலைஞருக்கும் பற்றி பேசுகிற போது பெண்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் என்பது சொல்ல வேண்டும். இன்றைக்கு சிறப்பதிகாரம் பேசுகிறோம். வாயிற் கடைமணி நடுநா நடுங்கு ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுட சார்ந்தன் அரும்பெறல் புதல்வனை ஆவியில் மடித்தோர் பெரும்பெயர் புகார் என் பதியே என்று அன்றைக்கு மதுரையிலே வழக்குரைக்கிற அந்த பெண்ணை இந்த உலகத்தின் முதல் வழக்கறிஞராக ஆக்கி காட்டிய தமிழ் குலத்திலே பிறந்த கலைஞர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெண்களுக்கு அவர் ஆற்றி இருக்கிற கடமையில் கொஞ்ச நஞ்சமல்ல தோழர்களே. இன்னைக்கு அந்த பெண்களுக்காக நான் தெரிவிக்க விரும்புகிறேன், இந்த உலகில் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் அவருடைய பாடு, அவருடைய கஷ்டம், அவருடைய உழைப்பு, அவருடைய சிந்தனை அத்தனையும் பெண்களை முன்னிறுத்தி தான் இருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், மங்கையோட திலகங்கள், மாதர்களோட மணிவிளக்குகள், வீட்டின் விளக்கேற்றக்கூடிய நம்முடைய செல்வங்கள். அந்த செல்வங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்களுக்கு எவ்வளவு நிவாரணம் உண்டோ, ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ, அதை விட முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுத்த ஒரு தலைவர் இந்த உலகத்தில் கலைஞர் ஒருவர் மட்டும்தான். அதனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆகவேதான் இன்னொன்னையும் தெரிவிக்க விரும்புகிறேன், தலைவர் கலைஞர்கள் பெண்களை போற்றி பாதுகாத்ததை போல உலகத்தில் எந்த இனமும் போற்றி பாதுகாக்கவில்லை. அதற்கு தமிழ் குலத்திலே அவர் படித்த நூல்கள். நான் ஒரு கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் தோழர்களே. பெண்கள் எப்படி புகழப்படுகிறார்கள் என்று சொன்னால், 1986ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் தஞ்சை அரண்மனை உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கி அங்கே 1000 பெண்கள் தினமும் நடனம் ஆடுவார், நாட்டியம் ஆடுவார்கள். இன்றைக்கு தான் அதுக்கு பரதநாட்டியம், அன்றைக்கு அதுக்கு பேர் சதுர்க்கச்சேரி. சதுர்க்கச்சேரி என்றால் அந்த சதுர்க்கச்சேரி ஆடுகிற பெண்கள் ஒரு அடி பாதத்தை வைக்கிற போது அதற்கு ஒரு அளவு உண்டு. அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு நாள் மாலை வேளையில் அந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பின்னால் ஒரு நாள் மாலை ராஜராஜ சோழன் என்ன செய்யறான், ஒரு மஞ்சள் சாலை போட்டுக்கிட்டு மாலையில ஒரு 6 மணிக்கு அந்த பிரகதீச ஆலயத்துக்கு போறான். விளக்கு 10,000 கணக்கில் எரிந்து கொண்டிருக்கிறது. அகல் விளக்குகள், அதாவது எண்ணெய் விளக்குகள், இழுப்பெண்ணெய் விளக்குகள், பல எண்ணெய் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிகிற அந்த விளக்கு அதை திரி கருகி போய் அப்படியே இருக்கிறது. அதை பார்த்தான் ராஜராஜன். பார்த்தவுடன் ஏன் இந்த விளக்கு எரியவில்லை? அங்கிருந்த நிர்வாகிகளை கேட்டார். நிர்வாகிகள் சொன்னார்கள், சக்கரவர்த்திகளே கொடுத்த விளக்கு 71 மாறாய் ஏற்ற வேண்டிய விளக்கு 23 நாட்களாக எரியவில்லை என்று சொல்கிறார். உடனடியாக ராஜராஜ சோழனுக்கு கோபம் வந்து விட்டது. தேரெங்கே என்று கேட்கிறார். இன்றைக்கு கார் எங்கே என்று கேட்கிறவர்கள் மத்தியிலே அன்றைக்கு எங்கே தேர் என்று தேர் வருகிறது. அங்கே இருக்கிற ஊழல் பேரவைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அங்க இருக்கிற ஊழியர்களை அழைத்து கேட்கிறார், என் கூட யாரும் வரக்கூடாது, நான் 71 மாறாயின் வீட்டுக்கு இந்த தேர்தலை போக போகிறேன் என்று சொன்ன போது மிக குறைவான ஒரு 500 பேரோடு 500 காவலர்களோடு அவர் தேர்தலை போகிறார். தேர்தலை போய் 71 மாறாயின் போய் வீட்டு வாசல் நிப்பாட்டி தேர் நிப்பாட்டிட்டு அவர் தன்னுடைய மந்திரியை விட்டு கூப்பிடுகிறார். மகாராஜா வந்திருக்கிறார், மாராயா எங்கே வெளியே வா என்று கேட்கிறார். அந்த வீடு கூரை வீடு, சாத்தி இருக்கு, கதவு சாத்தி இருக்கு, யாரும் வரல. எங்கே மாராயா என்று கேட்க ஒருத்தர் வரல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வருகிறார். வருகிற போது அந்த பெண் தேம்பி தேம்பி எழுது கொண்டு
மிகவும் மெலிந்து போன ஒரு குழந்தையை தோளிலே போட்டுக்கொண்டு அந்த பெண் வருகிறார். வந்தோட மகாராஜா நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, நீ யார் என்று கேட்கிற போது அந்த அம்மையார் சொல்லுகிறார், நான் 71 மாராயருடைய பொஞ்சாதி வரகுணால் என்கிறார். 71 மாராயருடைய மனைவி என்று சொல்ல வேண்டாம் மகாராஜா, அவருடைய பெஞ்சாதி என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி வந்து சொன்னவுடன் அந்த குழந்தை தோளில் இருந்து கீழ் விழுகிறார், அழுது கொண்டே வருகிறார். அப்பொழுது மகாராஜா கேட்கிறார், வரகுணால் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். மகாராஜா, நீங்கள் நாட்டுக்கு மகாராஜா, சோழ மண்டலத்தில் மகாராஜா சக்கரவர்த்தி, ஆனால் உங்களை என் தந்தையாக பார்க்கிறேன். அங்கே விளக்கு எரியவில்லை, எதனால் எரியவில்லை, எங்கே மாற என்று கேட்டவர் சொல்லுகிறார், மகாராஜா நீங்கள் கொடுத்த பசுமாடுகளை பெரிதாக்கி வளர்த்து ஆளாக்கி 42 பசுமாடுகளாக வைத்திருக்கிறேன். அத்தனை பசுமாடுகளும் அதை மேய்த்துக் கொண்டிருந்த என்னுடைய கணவன் மாராயனும் கடந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இறந்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு என்னால் விளக்கேற்ற முடியவில்லை. என்னால் முடிந்தவரை என் தந்தையாக உள்ளத்திலே சொல்லுகிறேன், அந்த விளக்கை ஏற்றுவதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், இதோ இருக்கிறான் என்னுடைய மகன், இவன் குடிக்கிற பாலில் பாதியை வலதுபுறத்து பாலை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து அதற்கு பதிலாக எனக்கு பணம் வேண்டாம், நெய் கொடுங்கள். மகாராஜா விளக்கு கொடுத்திருக்கிறார், அதை ஏற்ற வேண்டும் என்று ஒரு 11 நாட்கள் ஏற்றினேன். அதற்கு பிறகு இங்கே சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு உணவில்லை, என் மகனுக்கு பால் கொடுக்கிற சூழ்நிலை எனக்கு இல்லை என்று சொல்லி அழுகிறார். உடனடியாக மகாராஜா கீழே இறங்கி அந்த குழந்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு, எங்கே சுந்தரமல்லன், நம்முடைய தலைமை சிற்பி சுந்தரமல்லன் எங்கே வருகிறார், தலைமை சிற்பி சுந்தரமல்லன் அவர்களே எங்கே என் பெயர் எழுதுகிறீர்களோ அந்த இடத்தில் சோழ மண்டலத்தினுடைய மிகச்சிறந்த குடிமக்களாக வரகுணாலை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆகிய பெண்களுக்கு போற்றுவதற்காக வரகுணால் என்ற பெயரை எழுதுங்கள், கல்லறையை பதியுங்கள் என்று சொன்னார். அது கல்லால் நெறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை குறிப்பிடு என்று சொன்னால், அன்னைக்கு ராஜராஜ சோழன் ஒரு பெண்ணை புகழ்ந்தார் என்றால், அந்த பெண் மக்கள் கொடுத்த அந்த மகாராஜாவை போற்ற வேண்டும் என்பதற்காக அவர் சொன்ன சொல்லுக்காக தாய்ப்பாலை விட்டு அந்த கோவிலுக்கு விளக்கரித்தார். அது கோவில் என்பதற்காக அல்ல, மாமன்னர் கட்டிய கோபுரம், மாமன் கட்டிய ராஜராஜேஸ்வரம் என்று ஒருத்தவர் சொன்னார். உனக்கு மீண்டும் ஒரு 44 மாடுகள் தருகிறேன், அதை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த ராஜராஜ சோழனுக்கு உண்டு என்று அதையெல்லாம் வரலாற்றை குறிப்பிடுவதற்கு காரணம் என்றால், பெண்களை தமிழ் குலத்திலே பிறந்த மன்னர்கள் போற்றினார்கள். அதே போல இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒன்று, தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலை வீரன் நெல்சன் மண்டேலா சிறைச்சாலை 27 ஆண்டுகள் இருந்தான். அப்பொழுது அவனுக்கு அவன் மனைவி சிறைச்சாலைக்கு போகிற போது அவனுடைய மனைவி தாய்மை அடைந்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த பெண் குழந்தை அந்த தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தில் 18 ஆண்டுகள் போராடி 18வது வயதில் தன் தந்தையை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போது, அவனை சந்திக்கிற வாய்ப்பை பெறுவதற்கு 18 ஆண்டுகள் போராடி இருக்கிறார். அந்த பெண் 18 ஆண்டுகள் போராடி தன்னுடைய தந்தை சந்திப்பதற்கு அவ்வளவு சட்டத்திட்டங்களை போட்டார்கள். நீ தொடக்கூடாது, பார்க்கலாம், நிறைய விளக்குகளை அதாவது நிறைய கம்பிகளை போட்டு அடைத்து ஒரு விரல் கூட போக முடியாத அளவுக்கு தன் தந்தையை பார்ப்பதற்கு அன்றைக்கு இருந்த அந்த தென்னாப்பிரிக்கா காவல்துறை அனுமதி கொடுத்தது. போய் நின்று கொண்டிருக்கிறார். அப்பா உங்களை தொட வேண்டும் என்று சொன்னபோது அங்கிருந்து உயரதிகாரி தன்னுடைய பேனாவை அந்த கம்பிகளுக்கு இடையிலே கொடுத்து, உன் ஆள்காட்டி விரலை ஏதோ ஒரு விரலால் மட்டும் உன் தந்தையை தொடலாம் என்று சொன்னபோது அந்த பெண் தன் ஆள்காட்டி விரலால் தன் தந்தையை தொட்டுவிட்டு, அப்பா எனக்கு இந்த உலகத்திலே பிறந்த பயன் கிடைத்து விட்டது அப்பா, உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அன்னையும் நானும் 18 ஆண்டுகள் போராடி உங்களை தொடுவதற்கு கூட அனுமதி இல்லாத நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் புலகாங்கிதம் அடைகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எனக்கு எந்த உணர்வும் இல்லை மகளே. என்றைக்கு இந்த நாடு விடுதலை பெறுகிறதோ, என்றைக்கு நான் சிறைச்சாலையில் வெளியிலே வருகிறேனோ, என்றைக்கு தென்னாப்பிரிக்கா விடுதலை பெறுகிறதோ, அன்றைக்கு தான் எனக்கு உணர்வு வருமே தவிர அதுவரை எனக்கு உணர்வு வராது என்பதை போல இன்றைக்கு கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய பணிகளை நான் நெல்சன் மண்டேலாவோடு ஒப்பிடுவதற்கு காரணம் என்னென்றால், அன்றைக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருந்தது. அன்று ஒரு நாள் 52 சென்னையிலே சொன்னேன், அவங்களுக்கு 3 எழுத்திலே ஒரு சிறப்பு உண்டு, முத்தமிழ் மனம் உண்டு, முக்கொடி என மும்முர சார்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்பார்ந்த இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலை போற்றுகின்ற கடும் வீரம் 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் கண்டு காணுகின்ற வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிக்கு நமையலா விட்டு செல்லும் அமைதி மிகு அண்ணா 3 எழுத்து என்று அன்றைக்கு சொன்னாரே, அந்த நெல்சன் மண்டேலாவை போல அண்ணாவை முன்னிறுத்தி இந்த நாட்டை உலக அரங்கில் தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டிய பெருமை இன்றைக்கு
கலைஞருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்னைக்கு அந்த இடத்திற்கு வருவதற்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்டாலின் இன்றைக்கு கலைஞரை போலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். எந்த சாதி மதம் இனம் பணம் எதற்கும் கவலைப்படாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பூ உலகம் இருக்கிறவை, இந்த உலக உருண்டை இருக்கிறவை, தமிழ் இருக்கிறவரை, பிற மொழி இருக்கிறவரை, மனிதர்கள் வாழுகிறவரை, கலைஞர் என்ற புகழ் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். திருவாரூரில் நம்முடைய தம்பி அசோகன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். என்னுடைய தம்பி என்ற முறையில் உன்னை என் வாழார பாராட்டுகிறேன். உன் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த மக்களுக்கு சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீ இல்லை என்றால் இப்படிப்பட்ட விழாக்களை நாங்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்புகள் குறைந்து விடாது. உன்னை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமுதாய விழிப்புணர்வு இயக்கம், விடுதலை இயக்கம். அந்த இயக்கம் இருக்கிறவை தமிழர்களை மட்டுமல்ல, யாரையும் எந்த இனமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. துரும்பை கூட அசைக்க முடியாது, துரும்பால் கூட தீண்டிவிட முடியாது. அப்படிப்பட்ட உணர்வை சட்டத்தால் ஆக்கி காட்டிவிட்டு 5 முறை முதலமைச்சராக இருந்த பஞ்சமாண்டவர் போல வாழ்ந்த தலைவர் கலைஞர்களுக்கு என்னுடைய புகழை என் கரங்களால் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாரூர் நகர கழக செயலர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள். முத்தமிழ் அறிஞர் மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்களின் நற்பணி அறக்கட்டளை சார்பாக 6ஆம் ஆண்டு நினைவேஞ்சலி நடத்தி கொண்டிருக்கும், சிறப்போடும் சீரோடும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த வார்டு கழக செயலாளரும் இந்த வார்டின் நகரமன்ற உறுப்பினரும் எஸ்.என். அசோகன் அவர்களே, வார்டு கழக பிரதிநிதி ராஜேந்திரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே, 10 ஆண்டு காலமாக இருண்டு கிடந்த நகராட்சியை நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நகரமன்ற தலைவர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தின் அண்ணன் தர்மதாஸ் அவர்களே, வந்திருக்கும் நற்பணி மன்றத்தின் பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நகரமன்ற உறுப்பினர் அன்வர் அவர்களே, கணேசன் அவர்களே, நகரமன்ற சகோதரிகளே, அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, முத்தமிழ் அறிஞர் பெயரை சொன்னாலே உடம்பு சிலிர்க்கும். அவர் தன்னுடைய போராட்டத்தை இன்று வேணால் 6 வயது பையன் விழிப்புணர்ச்சியாக இருக்கலாம், 10 வயது பையன் விழிப்புணர்ச்சியாக இருக்கலாம், 14 வயதில் அன்றைய காலத்தில் பள்ளிக்கே அனுப்ப விழிப்புணர்ச்சி இருந்ததற்கல்லாத காலத்தில் தன் போராட்டத்தை அறிவித்து நடத்தி காட்டினார் என்றால் அது சாதாரண வேலையா? அது மிக பெரும் சாதனை. அவர் சாதனையை உலகம் பூரா சொல்வார்கள். இந்தியாவை நிலையான ஆட்சி தாருங்கள், என்றென்றும் நிரந்தரமாக வாருங்கள் என்று அன்று இந்திரா காந்தி அம்மாவை ஆட்சியில் அமர்த்துவதும் அவர்தான். அதற்கப்புறம் வாஜ்பாய் அவர்களை ஆட்சியில் அமர்த்ததும் நம்ம தலைவர் தான். கலைஞர் அவர்கள் கை காட்டினால் இந்தியாவை திரும்பி பார்க்கும் கூட அளவுக்கு வைத்திருந்தார். இன்று அவருடைய நினைவு தமிழங்க எங்கும் சாதாரண சத்துணவாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் திட்டமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் திட்டங்களாகவும் தரும் இந்த இயக்க திருவிக்கா காலேஜை உருவாக்கி கொடுத்தது அவர்தான். அந்த காலேஜ் இந்த திருவிக்காவுக்கு வராவிட்டால் பூண்டிக்கு படிக்க போக வேண்டும் தஞ்சாவூருக்கு. நினைத்து பாருங்கள். இந்த மெடிக்கல் மருத்துவ கல்லூரியை கொடுத்தது அவர்தான். மத்திய யூனிவர்சிட்டி எல்லாரும் கையெழுத்து போட மாட்டோம், இந்த திருவாரூருக்கு அது வரக்கூடிய எலிஜிபிள் இல்லை, அதுக்கான தகுதி இல்லை என்று சொன்ன காலத்தில் இந்த என் மண்ணின் மைந்தர் என் ஊரில் தான் இருக்க வேண்டும் என்று போராடி வாங்கியார். அவர் எதை எடுத்தாலும் போராடக்கூடிய குணம் படைத்தவர். போராடி வெற்றியை தான் கண்டிருக்கார். அவர் இருக்கும் வரை, இந்த மண் உலகம் இருக்கும் வரை அவர் பெயரை சொல்லிவிட்டே இருக்கலாம். உலகம் அழிந்தாதான் அவர் பெயரை எடுக்க முடியும், கலைஞர் பெயரை. அந்த வழியில் இன்று அயலாமல் உழைத்துக் கொண்டிருந்த கலைஞர் வழியில், அதே அயலாமல் இன்னைக்கு கோயம்புத்தூர், நாளைக்கு மதுரை உழைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏதோ இந்தியா காங்கிரஸ் அமைந்திருந்தால் இன்று தமிழகம் மிக வெளிச்சமாக இருக்கும்.
8 முறை இல்ல 10 முறை தமிழகத்துக்கு வந்தார்கள். ஆனால் ஓரவஞ்சமாக இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான தமிழகத்துக்கும் செய்ய மாட்டேன் என்றார். இவர்தான் தமிழ், நான் தேசம் தமிழ் அப்படி என்று பேசினார் பிரதமர், இப்ப இருக்கிற பிரதமர். ஆனா தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யறதை தவிர, தமிழை ஒழிப்பதை தவிர அவருக்கு வேற எந்த முடிவும் இல்லை. உள்ளுக்குள்ள தமிழை ஒழிக்கணும். அது ஒரு காலம் முடியாது. கலைஞரின் மகன் தளபதியார் இருக்கும் வரை தமிழையும் முடிக்க முடியாது, தமிழ்நாட்டை கை வைக்க முடியாது. என்றென்றும் தமிழக முதலமைச்சர் தான் ஆட்சி ஆளுவார். இந்த தமிழகத்தை மிக பிரமாதமாக கொண்டு வருவார். எல்லா திட்டங்களையும் தன்னுடைய ஒரு தாய் வந்து என்னிடம் சொன்னது, ஏமா நான் எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கம்மா, எம்பி தேர்தலுக்கு போய் ஓட்டு கேட்கும் போது அவருக்கு போடாம ஸ்டாலினுக்கு போடாம யாருக்கு போட சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. ஏமா அப்படின்னா, என் புள்ள எனக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்கல, மாசம் 1000 ரூபாய் பெத்த புள்ள மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னாரு. அது அடிப்படையில கலைஞர் எப்படி கீழ்மட்ட மக்களை யோசித்தாரோ அதே மாதிரி யோசித்துக் கொண்டிருக்கிற இந்தியாவிலே முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். அவர் எடுத்த முடிவை, கலைஞர் எடுத்த முடிவை இவரும் எடுக்கிறார். இந்த தமிழ் சமுதாயமும் தமிழ்நாடும் இருக்கும் வரை அதை திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். கலைஞர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். எல்லோரும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார், ஏழைகள் உள்ளத்தில் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நமது திருவாரூர் நகர்மன்ற தலைவர் சகோதரி அவர்கள் உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம் மண்ணின் மைந்தர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளில் கலைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நலத்திட்டங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நலத்திட்டங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். திராவிட இயக்க வரலாற்றின் பயிற்சி பள்ளியாக கலைஞர் கோட்டம் இயக்க பணியாற்றுகிறது. கலைஞர் என்ற ஒற்றை சொல்லே அவரின் காவியத்தை பறைசாற்றும். அது ஒரு வாழும் சரித்திரம், நவீன தமிழினத்தின் அடையாளம். அச்சமின்றி பெண்கள் அதிகார மையத்தில் அமர்ந்திட வித்திட்ட அமரகாமியம் கலைஞர் கருணாநிதி. அஞ்சிகம் அம்மையார் பெற்றெடுத்த அணையா தீபம். நெடுதுயில் நீங்கள் கொண்டாலும் நெடிது வாழும் உன் புகழ். ஏனெனில் அவர் சமத்துவ சமூகத்தின் மந்திர சக்தி. நன்றி. கலைஞரின் புகழ் ஓங்குக. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சகோதரி அனைவரும் ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து இங்கே நமது நகர்மன்ற தலைவர் கொடுக்கின்ற அன்பு பெற்று செல்லுமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். தமிழால் 4 தலைமுறை கண்டவர் அவர் போல் கிடையாது. எத்துணை தலைமுறை மாறிடும் போதும் அவர் தமிழ் இளமை குறையாது. 3 தமிழால் 4 தலைமுறை கண்டவர் அவர் போல் கிடையாது. எத்துணை தலைமுறை மாறிடும் போதும் அவர் தமிழ் இளமை குறையாது. நெருப்பை சுமந்து நெருஞ்சியில் நடந்து நீண்ட புகழை ஈட்டியவர். நெருப்பை சுமந்து நெருஞ்சியில் நடந்து நீண்ட புகழை ஈட்டியவர். 95 மறைந்த பொழுதும் துருப்பிடிக்காத ஈட்டியவர். 95 மறைந்த பொழுதும் துருப்பிடிக்காத ஈட்டியவர். கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. நாட்டை ஆண்ட பொழுதும் அவர்க்கு வள்ளுவர் குரலே வாய்ப்பாடு. கோட்டையாண்ட பொழுதும் அவர்க்கு கோடம்பாக்கம் தாய் வீடு. நாட்டை ஆண்ட பொழுதும் அவர்க்கு வள்ளுவர் குரலே வாய்ப்பாடு.
கோட்டையாண்ட பொழுதும் அவர்க்கு கோடம்பாக்கம் தாய் வீடு. ஆரூர் வீதியில் புழங்கி நின்றார் பள்ளி வயதிலே கொடி தாங்கி. ஆரூர் வீதியில் புழங்கி நின்றார் பள்ளி வயதிலே கொடி தாங்கி. கடற்கரை மணலில் உறங்குகின்றார் காலம் தாண்டிய புகழ் தாங்கி. கடற்கரை மணலில் உறங்குகின்றார் காலம் தாண்டிய புகழ் தாங்கி. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல, ஒரு நூற்றாண்டு வரலாறு. கலையும் மொழியும் இனமும் வளர காலம் படைத்த தேனாறு. கலைஞர் என்பது ஒரு சொல்லல்ல,